காலை நேரத்தில் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் அருகில் வரும்போதே ஒருத்தர் அவ்வளவு சந்தோஷப்படுவார்னு சொன்னால், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை ரசிக்கிறோமோ அதையெல்லாம் உண்டாக்கினவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அருகில் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார், நமக்கு சமீபமாக இருக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது அப்படின்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஏதோ இவங்களுக்கு தான் நான் கூட இருப்பேன், அவங்களுக்கு தான் நான் இருப்பேன்னு சொல்ல, யாவருக்கும் உண்மையாக யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ, அவங்க படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், உண்மையாய் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில், அவர்கள் அருகில் கர்த்தரே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். உங்களை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறவங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வர வேண்டிய தூரத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, உடனே உதவிகள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்க உங்களுக்கு வேண்டிய காரியங்களை, உதவிகள் என்ன பண்ணலாம், செய்யலாம். அதே போலதான் நீங்கள் செபிப்பதன் மூலியமாய், ஆண்டவரை உண்மையாய் தேடுவதன் மூலியமாய் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்துடுறார். அப்போ அவர் உங்கள் பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேத வாசிப்பதன் மூலியமாய் கர்த்தரை தேடலாம், ஜெபிப்பதன் மூலியமாய் கர்த்தரை தேடலாம், ஆராதிப்பதன் மூலியமாய் கர்த்தரை தேடலாம். நல்ல பாடல்களை பாடி ஆராதிங்க, நல்லா ஜெபிங்க, நல்ல வேத வசனங்களை வாசிங்க. இவை எல்லாவற்றின் மூலம் கர்த்தரை தேடலாம். அப்படி கர்த்தரை தேடும்போது அவர் உங்கள் அருகில் இருக்கிறவராக இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வருகிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் வந்தால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனால் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் உங்களை உங்கள் பக்கத்தில் வரணும்னு விரும்புகிறார். நீங்கள் தேடுனீங்கன்னா அவர் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு ஸ்தோத்திர ராஜா. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தரை சமீபமாக இருக்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டு தகப்பனே உண்மையாய் என்னுடைய சமூகத்தில் செபிக்கிறார்களோ அவர்கள் அருகில் கர்த்தர், ஆண்டு தகப்பனே அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கடந்து வருவீராக. அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீ பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையாய் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் என்று செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.